வணக்கம் நண்பா. நம்ம கம்ப்யூட்டர் மற்றும் லேப்டாப்பில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம வந்து டிரைவ் சூஸ் பண்ணுவோம். டிரைவை சூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விண்டோஸ் cannot be installed to disk அப்படின்னு நமக்கு வந்து ஷோ ஆகும். இல்லையே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து MRB பார்ட்டிஷன் டேபிளில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து GPT பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து மாற்றுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து வரும். இப்படி வரக்கூடிய இந்த ப்ராப்ளத்தை எப்படி வந்து ஈஸியாக சரி பண்ணிவிட்டு நம்மளோட கம்ப்யூட்டரில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை லாஸ்ட் வரை பாருங்கள். சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதுக்கே இன்னொரு வீடியோ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறப்ப உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே லாஸ் ஆகும். எனக்கு டேட்டாஸ் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். ஈஸியான சிம்பிளான மெத்தட். ஸோ அந்த மெத்தட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. தென் இப்போ இந்த வீடியோவில் வந்து எந்த விதமான டேட்டா லாஸும் இல்லாமல் எப்படி வந்து இப்படி வரக்கூடிய ப்ராப்ளத்தை சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ என்னோட கம்ப்யூட்டர்லேயே நான் வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் சூஸ் பண்ணுறப்ப எந்த டிரைவை நான் சூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து விண்டோஸ் cannot be installed அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் தான் எனக்கு வந்து வருது. இப்படி உங்களோட கம்ப்யூட்டர்லையும் வருது அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஈஸியாக சரி பண்ண முடியும். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் லேப்டாப் யாராவது ஃப்ரெண்டு வந்து லேப்டாப் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களோட லேப்டாப்பில் எப்படி கரெக்டாக ஒரு பூட்டபிள் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம பூட்டபிள் பண்ணுற மூலமாக தான் ஈஸியாக இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பூட்டபிள் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பூட்டபிள் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்து தேவை. இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக ஆன்லைன்லேயே வந்து கிடைக்குது. இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதனால் இந்த சாஃப்ட்வேரை உங்களோட கம்ப்யூட்டரில் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், ஒரு MP தான் இருக்கும். ஸோ இந்த சாஃப்ட்வேரை உங்களோட கம்ப்யூட்டரில் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் நண்பா. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல உங்களோட பென்ட்ரைவ் ஃபஸ்ட் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பென்ட்ரைவ் வந்து மினிமம் வந்து ஒரு 8 GBக்கு மேலே இருக்கிற மாதிரி ஒரு பென்ட்ரைவ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 8 GB பென்ட்ரைவ் சூஸ் பண்ணவே பெட்டர் தான். அதுக்கு மேலே இருந்தாலும் நமக்கு வந்து பெட்டர் அப்படின்னே சொல்லலாம். பென்ட்ரைவை உங்கள் கம்ப்யூட்டர் மற்றும் லேப்டாப் இன்செர்ட் வந்து பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூட் லொக்கேஷன் செலெக்ஷன் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து டிஸ்க் ஆர் ISO இமேஜ் செலக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செலக்ட் அப்படின்னு இருக்கும். இந்த செலக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி உங்களோட கம்ப்யூட்டரில் எந்த இடத்துல வந்து ISO ஃபைல் வச்சுருக்கீங்களோ, விண்டோஸ் 10 அல்லது வேறு OSோட ISO ஃபைல் வச்சுருக்கீங்களோ அந்த ISO ஃபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து விண்டோஸ் 10ஓட ISO ஃபைல் வச்சுருக்கேன். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கிறேன். தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் ஸ்கீம் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து நமக்கு MRB அண்ட் GPT அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல நமக்கு வந்து GPT அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டார்கெட் சிஸ்டம் அப்படின்னு இருக்கும். இந்த டார்கெட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து UEFIல சூஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபைல் சிஸ்டம் வந்து NTFSல இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தென் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெடி அப்படின்னு இருக்கும். இந்த ரெடியை சூஸ் பண்ணிக்கோங்க. ரெடியை சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதனால் உங்கள் கம்ப்யூட்டர் ஃபுல்லும் உங்களுக்கு வந்து எல்லா டேட்டாவும் டெலிட் ஆகிடும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ பென்ட்ரைவில் ஏதாவது டேட்டாஸ் வச்சுருந்தீங்கன்னா முன்னாடியே பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. இதன் பிறகு உங்கள் கம்ப்யூட்டர் ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபார்மேட் ஆகும். ஃபார்மேட் ஆன பிறகு உங்களுக்கு வந்து ISO ஃபைலாக உங்களோட பென்ட்ரைவில் வந்து கன்வெர்ட் பண்ணும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து டைமிங் எடுக்கும் உங்களோட லேப்டாப்போட ஸ்பீடை பொறுத்து. உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ISO ஃபைலான ஓஎஸ் பூட்டபிள் பென்ட்ரைவ் நமக்கு வந்து ரெடி ஆயிரும். இந்த பென்ட்ரைவை ஜஸ்ட் உங்களோட எந்த லேப்டாப்பில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதோ அந்த லேப்டாப்பில் பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு உங்களோட பூட் மெனுக்கு வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பூட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு பென்ட்ரைவ் நேம் அந்த இடத்துல ஷோ பண்ணியிருப்பாங்க. இந்த பார்த்தீங்கன்னா USB ஹார்ட் டிரைவ் அப்படின்னு சாண்டிஸ்க் என்ன பென்ட்ரைவ் கம்பெனி நேமே சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து இந்த இடத்துல USB ஹார்ட் டிரைவ் UEFI அப்படின்னு இருக்குல்ல, அதை கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து USB ஹார்ட் டிரைவ் சாண்டிஸ்க் அப்படின்னு இருக்கும். தயவுசெய்து அதை சூஸ் பண்ணாதீங்க. அதை சூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து USB ஹார்ட் டிரைவ் UEFI அப்படின்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஓஎஸ் இன்ஸ்டால் எப்படி பண்ணுவீங்களோ அதே போல் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா எப்படி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறோமோ அந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். என்னென்ன ஓஎஸ் சூஸ் பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்ட்டிஷன் எல்லாமே காமிக்குது. இந்த இடத்துல நீங்கள் எந்த பார்ட்டிஷன் வேணால் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எந்த பார்ட்டிஷன் சூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ராப்ளம் எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து ஷோ ஆகலை. ஸோ எல்லாமே வந்து நம்ம GPT பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஷோ ஆகாது.
பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா டிஸ்கை செலக்ட் பண்ணாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகுது. இன்ஸ்டால் பண்ணவும் முடியும். தென் அதில் நெக்ஸ்ட் இருக்குல்ல, நெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் வந்து ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் நண்பா. இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. இது போல் நாங்கள் மேலும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்பலாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.